ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் இன்றைக்கு கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்துல நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான், ஸ்ருதி ஹாசன் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்துடைய இசை மற்றும் பின்னணி இசை அமைத்தவர் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருந்தது. குறிப்பாக ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழும்பியிருந்தது. ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பிலிம் கேரியர்ல 50th இயர்ல வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் இவங்களுடைய கூட்டணிக்காகவே குறிப்பிட்ட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனவே இந்த திரைப்படம் வெளியான இன்றைக்கு சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஒரு திரையரங்கம் காசி திரையரங்கம். காசி திரையரங்கத்திற்கு சென்று பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கலாம் அப்படின்னு சென்றிருந்த போது மக்களுடைய வரவு, ரசிகர்களுடைய வரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இல்லை. அது மிகப்பெரிய அளவுல நமக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதற்கான காரணங்களை திரட்ட முயன்ற போது அதற்கான காரணங்களும் நமக்கு சரியாக கிடைக்கல. இருப்பினும் அங்கு வந்த ரசிகர்கள், மக்கள் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை பற்றி சில தகவல்கள், சில கருத்துக்கள், சில ஃபீட்பேக் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க. தற்போது அந்த காணொலியை காண்போம். கூலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் வந்து என்னென்ன பில்டப் கொடுத்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் தலைவர் மூவி. தலைவர் படம் பார்க்க வரதே வந்து தலைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அல்டிமேட் பண்ணிட்டார் லோகேஷ் கனகராஜ். அமேசிங் மூவி. 22 இயர்ஸாக நான் வந்து இதே தியேட்டரில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். செகண்ட் ஷோ ஹியர். ஐ எம் a big அமீர்கான் ஃபேன் too. சார், அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் மியூசிக் டைரக்டரா வர்க் பண்ணிருக்காரு. சோ அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? Anything anybody associated with Rajinikanth will be a mass. I think Anirudh has done a justice to as a music director. Hats off to him and good job in music. ரஜினியை நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபிளாஷ்பேக் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. அனிருத் சார் வந்து மியூசிக் டைரக்டரா வர்க் பண்ணிருக்காரு. அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? சாங்ஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நிறைய எலிவேட்டட் சீன்ஸ் ரொம்ப மாசா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். இப்போ ரஜினி சாரோட 50th இயர் இது வந்துட்டு அவரோட சினிமா கேரியர்ல. சோ இந்த மாதிரி டைம்ல ஒரு மூவி வந்திருக்கு. ஒரு ரஜினி ஃபேன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு அவரை பற்றி எப்படி தெரியும்னு தெரியல. நான் முதல்ல பார்த்த படம் படையப்பா. ஸோ எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் படம் ரொம்ப சூப்பர் நல்லா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டைரக்டரோட மூவியாக பார்க்கலாம். ஸோ லோகேஷோட மூவி நல்லா இருக்கு மேம். அவ்வளோதான். அவர் ரஜினி எப்படி பார்க்கணும்னு நினச்சிருக்காரோ நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்துட்டு போயிடுறேன். நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. தலைவர் படம். தலைவர் சூப்பர். ரஜினி சார் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. அனிருத் சார் மியூசிக் எப்படி இருக்கு? பாட்டு அதுவும் நல்லா இருக்கு. ஓவராலா கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தற்போது நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கூலி திரைப்படத்தை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். எப்பவுமே ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி ஒரு அவருடைய ஸ்டைல்ல திரைப்படங்கள் நடிப்பாரோ அதே போலதான் இந்த திரைப்படத்திலையும் அவருடைய கதாபாத்திரத்தை அவரோட ஸ்டைல்ல வந்துட்டு ரொம்ப அழகா கொண்டுட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வில்லனாக நடித்திருக்கக்கூடிய நாகார்ஜுனா. ஸோ நாகார்ஜுனா அவர்கள் தனக்கு அளித்த அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா திரைப்படம் முழுக்க கொண்டு சென்றிருக்காரு. அவருக்கு அளித்த ரோலை அவர் ரொம்ப பக்காவா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனை தாண்டி சௌபின் சாஹிர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அவர் வரக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ்லயுமே அவருடைய ரோலை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாரு. இவரையும் தாண்டி ஸ்ருதி ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்துல கூலி திரைப்படத்துல அவங்களுடைய ரோலை ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ரோல்ஸ், அதாவது சத்யராஜ், உபேந்திரா, அமீர்கான் இவங்க 3 பேரோட ரோல்ஸ் அப்படிங்கிறது திரைப்படத்தோட ரொம்ப ஒட்டி இல்லை, நம்ம கூட ரொம்ப கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அமீர்கான் கூட பரவாயில்ல, ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. பட் உபேந்திரா, சத்யராஜ் அந்த ரோல் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த 3 ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கோப் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கலாம். பட் அதை கொடுப்பதற்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்கனவே இயக்கியுள்ள சில திரைப்படங்கள் மாநகரம், கைதி இது போன்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் கூலி திரைப்படத்தில் திரைக்கதை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொதப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃபிலிம் அப்படின்னாலே எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் கூலி திரைப்படத்தில் எமோஷனல் கனெக்டுமே இல்லை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி திரைப்படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 hours 50 minutes டியூரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அந்த லாங்கா போற பீரியட் இருக்கு, அந்த லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சலிப்பை
முன்னுரிமை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி திரைப்படத்துல வேற என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசும்போது ஏற்கனவே இந்த பாடல் வெளியானப்பவே மோனிகா பெலூஜி பாடல் நமக்கு தெரியும். ஸோ இந்த பாடல் வெளியான அப்போவே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு, ரொம்ப ஹிட் கொடுத்த பாடல். ஸோ இதை வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பூஜா ஹெக்டே அவர்கள் வந்துட்டு சிவப்பு நிற ஆடை அணிந்து அந்த பாடல் வந்துட்டு நடனம் ஆடிருப்பாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த பாடல் இருந்துச்சு. இந்த கூலி திரைப்படத்தில் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது வருது, அதாவது நம்மளை வந்து 80s காலகட்டத்துக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி வேற என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் இசையமைத்திருந்த பின்னணி இசையும் நல்லா இருந்துச்சு. இசை அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இசை அப்படிங்கிறது தான் கூலி திரைப்படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே கூலி திரைப்படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது. ஸோ இந்த இன்டர்மிஷன் விடுவாங்க இல்லையா, அதற்கு முன்னாடியே சில காட்சிகள்லேயே பரபரப்பு அப்படிங்கிறது அந்த திரைப்படத்தில் ஆரம்பித்து விடுகிறது. ஸோ இன்டர்மிஷனுக்கு அப்புறமா திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த பரபரப்பு அப்படிங்கிறது படத்துடைய இறுதி வரைக்கும் இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், ஆடியன்ஸை மிகப்பெரிய அளவில் எங்கேஜிங்காக இந்த திரைப்படம் வைத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா கூலி திரைப்படம் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. மேலும் இது போன்ற திரைப்படம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சினிமா ஃபோக்கஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.